ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இஜிப்ட்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல. இஜிப்டோடைய ஃபுல் லென்த் அந்த நார்த் டு சவுத் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இப்போ வந்து கைரோ ஏர்போர்ட்டில் இருக்கும். 8:05 ஃப்ளைட்டு. டைம் வந்து 6:45 ஆகுது. செக்இன், இமிக்ரேஷன், செக்யூரிட்டி எல்லா ப்ராசஸும் முடிச்சாச்சு. கேட் வந்து இன்னொரு 10 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 7:05 ஓப்பன் பண்ணுறாங்க. கட்டார் ஹைவேஸில் தான் போகிறோம். ஸோ கட்டார் போயிட்டு போகிறோம் சென்னைக்கு. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு சென்னை வந்து ரீச் ஆவாங்க. சரி, இஜிப்ட்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இஜிப்டில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த ஷார்ட் வீடியோ போடுறேன் நான். முதல்ல வந்து இஜிப்டில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பார்த்துடலாங்க. இஜிப்டோடைய ஹிஸ்ட்ரி, அந்த ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரிங்க. நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்தியாவில் இருக்கிற இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தவிர்த்து வெளியில் வந்து இவ்வளோ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி வந்து எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஒரு 5000-6000 வருஷம் பழமையான ஹிஸ்ட்ரி. கல்லில் செதுக்க வச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கோயில்களில் செதுக்க வச்சுட்டு போயிருக்காங்க. இது மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் மற்ற நாடுகளில் எங்கேயும் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அஃப்கோர்ஸ் பிரமிட்ஸ் இருக்குது, ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இஜிப்ட் வரத்துக்குங்க. ரெண்டாவது நல்ல விஷயம் எனக்கு பட்டது வந்து மக்களுங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி மக்கள். இப்போதைக்கு இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டை நல்லாவே ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் டூரிஸ்ட்டை வந்து ரொம்ப நம்பி இருக்காங்க. டூரிஸ்ட்னா அவங்களுக்கு பிடிக்குது. பர்டிகுலர் இந்தியன்ஸ்னா அவங்களுக்கு வந்து பிடிக்குதுங்க ரொம்பவே. ஏன்னா இந்தியாவோட சாஃப்ட் பவரான பாலிவுட் வந்து இங்கே நல்ல வேர் ஒன்று இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சல்மான் கான்லேருந்து, ஷாருக் கான்லேருந்து, கட்ரினா கேஃப்னு எல்லாருமே வந்து தெரியுது உங்களுக்கு, நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இந்தியன்ஸ்னாலே வந்து அந்த ரெஸ்பெக்ட் வந்து இருக்குது. ஸோ ரேசிசம் அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் தாராளமாக வரலாம். ஃப்ரெண்ட்லி பீப்புள். ஆனால் பீப்புள் வந்து சில இடத்துல பிரச்சனை பண்ணுறாங்க. அது என்னன்னு அவங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி பீப்புள் வந்து இங்கே ஃப்ரெண்ட்லி தாங்க. ஸோ மூணாவது நல்ல விஷயம் எனக்கு பட்டது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. யூ டோன்ட் ஹேவ் டு பிரேக் யுவர் பாக்கெட் டு ட்ராவல் டு ஈஜிப்ட். அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸ்க்கு வந்து ஆனரபிள் விசா வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அழகாக ட்ராவல் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் இந்தியாவில் செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே செலவு பண்ணுவீங்க. ஸோ வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்லாம் ஸ்டே பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. அழகாக நீங்கள் வந்துட்டு போகலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தான். இந்த ஹிஸ்டாரிக்கல் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து எல்லாத்துக்குமே இன்டர்வியூ இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தெரியும். ஆனால் எதுவுமே வந்து 600-700 மேலே போகலங்க. அதுக்குள்ளே தான் வந்து வருது. நீங்கள் டூர் புக் பண்ணுறதா இருந்தாலும் வந்து அஃபோர்டபுள் டூர் தாங்க. இங்கே எல்லாமே வந்து ஊபர் புக் பண்ணுறதுனால வந்து சீப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாதுங்க. லாங்குவேஜ் பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் வந்து ஆக்சுவலி இங்கிலீஷும் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதனால் வந்து ப்ராப்ளமே இல்லை. அடுத்த நல்ல விஷயம் எனக்கு பட்டது வந்து வெதருங்க. வெதர் வந்து ஒரு பிரச்சனை, அதை நான் பின்னாடி சொல்கிறேன் நான். ஆனால் த்ரூ அவுட் தி இயர் வந்து உங்களுக்கு வெயில் இருக்குங்க. இந்த மழை, புயல் இதெல்லாம் வந்து இங்கே கிடையாது. ஏன்னா வந்து இது ஒரு டெசர்ட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த சீசனில் வேணால் வரலாம் இஜிப்டுக்கு. ஆனால் வெதரில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் நான். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுங்க. இஜிப்டுடைய லொக்கேஷன். இஜிப்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்க. அதனால நீங்கள் இஜிப்ட் வந்துட்டீங்கன்னா இதை சுற்றி நிறைய நாடுகள் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் யூரோப் போய் மற்ற கண்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லைன்னா மொராக்கோ, டுனிசியா போன்ற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லைனா இந்த பக்கம் மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரிஸான ஜோர்டன் இல்லை சவுதி அரேபியா இது போன்ற கண்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால பண்ணலாங்க. ஸோ பிரிட்ஜ் மாதிரி இருக்குது ஈஜிப்ட் ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும். ஸோ லொக்கேஷன் இஸ் கீ அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேங்க. கடைசியாக எனக்கு பிடிச்ச ரொம்ப விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பாடு ஷவர்மாலேருந்து கோஃப்டா, ஃபலாஃபல்ஸ்னு சரியாக இருக்குது சார். செமையாக இருக்குது சாப்பாடுங்க. வெஜிடேரியன்ஸுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வரது இருந்தால் பிரச்சனையே இல்லாமல், சாப்பாடு பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே சுற்றி பார்க்கலாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க வந்து இஜிப்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். சரி, இப்போ பிடிக்காத விஷயங்கள் பார்த்துட்டாங்களா? நம்பர் 1 வந்து கம்பல்சரி டிப்பிங்க, இல்லை ஃபோர்ஸ்ஃபுல் டிப்பிங் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து உங்களுடைய டாக்ஸி டிரைவரு, இல்லை வெளியில் பாத்ரூம் போனால், இல்லை உங்களுடைய டூர் கைடு எங்கே போனாலுமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி, கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் பண்ணி டிப் பண்ண வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நான் கைரோவில் வந்து இறங்கின முதல் நாள் டாக்ஸிலாம் வந்து புக் பண்ணிட்டேன். ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிட்டேங்க. என்னோட டாக்ஸி டிரைவர் கொண்டு போய் ஹோட்டலில் இறக்கி விட்டார். ஹோட்டலில் இறக்கி விட்டு அவருக்கு நான் ஒரு 50 இஜிப்ஷியன் பவுண்ட் வந்து டிப் பண்ணேன் நான். நம்ம ஊர் காசுக்கே கிட்டத்தட்ட ஒரு 130 ரூபாங்க அது. ஆனால் என்னை ஃபோர்ஸ் பண்ணி 100 இஜிப்ஷியன் பவுண்ட் வந்து டிப் பண்ண வச்சாருங்க அவர். 200 இஜிப்ஷியன் பவுண்டு கேட்டார். நான் டாக்ஸி புக் பண்ணதே வந்து 300 இஜிப்ஷியன் பவுண்டு தான். ஏர்போர்ட்லேருந்து 1 hour டிரைவ் என்னுடைய ஏர்போர்ட். 200 இஜிப்ஷியன் பவுண்டு கேட்குறாரு. நான் கொடுத்த அந்த 50 இஜிப்ஷியன் பவுண்டு வச்சு ஒரு வேளை நல்லாவே சாப்பிடலாம். நான் ஒரு வாரம் இங்கே சுற்றி இருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற சாப்பாட்டு நிலவரம்லாம் எனக்கு தெரியும். ஸோ நல்லாவே வந்து சாப்பிட்லாம் 50 இஜிப்ஷியன் பவுண்டு வச்சு. ஆனால் என்னை ஃபோர்ஸ் பண்ணி டிப் பண்ண வச்சார் 100 இஜிப்ஷியன் பவுண்டை.
இது இங்கே மட்டும் கிடையாதுங்க, ஏர்போர்ட்டில் லக்கேஜ் எடுத்து வைக்கிறன்ற பேரில் டிப்பு கேட்குறாங்க. நீங்கள் வெளியில் டாய்லெட் போனீங்கன்னா இந்த டிஷ்யூ கொடுக்குறன்ற பேரில் வந்து டிப்பு கேட்குறாங்க. வெளியில் நான் ட்ரெயின் பிடிச்சி ட்ரெயின் ஸ்டேஷனில் என்னுடைய லக்கேஜை கீழே எடுத்து வைக்கிறதுக்கு டிப்பு கேட்குறாங்க. இது மாதிரி நீங்கள் எதிர்பாராத இடத்துலலாம் வந்து டிப்பிங் வந்து எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட. ஸோ கொஞ்சம் சேஞ்ச் வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சம் ஹராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே டிப்பிங் கல்ச்சரு. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத விஷயங்க அது. ரெண்டாவது பிடிக்காத விஷயம் ஸ்கேம்ங்க, நிறைய ஸ்கேம் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா டூரிஸ்ட் டார்கெட் பண்ணி நிறைய ஸ்கேம்ஸ் எல்லா நாடுகளுமே வந்து இருக்குது, யூரோப் முதல் கொண்டு இருக்குது ஸ்கேம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் எனக்கு அதிகமாக பட்டதுங்க. நான் போன நாடுகள்லேயே டு அன் எக்ஸ்டென்ட் நீங்கள் ஹோட்டல் விட்டு வெளியில் வந்தாலே வந்து உன்னை நான் இங்கே கூட்டு போகிறேன், அங்கே கூட்டு போகிறேன், இதோ வாங்கிக்கோ அதோ வாங்கிக்கோன்னு ஒரு 5 மடங்கு 6 மடங்கு வெளில வந்து உங்ககிட்ட நிறைய விஷயத்த விற்கணும்னு வந்து நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. நான் ஒரு கட்டத்தில் வந்து என் ஹோட்டலேருந்து வெளியில் போகிறதுக்கே நான் யோசித்தேன் சில டைமில். இவங்கெல்லாம் வந்து என்கவுண்டர் பண்ணணுமே, வெளியில் போனால் அப்படின்னு, இவங்கெல்லாம் வந்து பார்க்கணுமே, பேசணுமே அப்படின்னு செம்ம அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க சில விஷயங்கள் இங்கே. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ப்ரிப்பேராக வாங்க அந்த விஷயத்துக்கு. மூணாவதாக ஒரு பிரச்சனையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் தாங்க ஒரு பிரச்சனைங்க. சரியான வெயில். நான் ஆக்சுவலி சம்மர் கழித்து இங்கே நவம்பர் மாதத்தில் வந்து வந்திருக்கேன். நான் யூஸ்வலாக வந்து நவம்பர் மாதம்லாம் வெயில் இருக்காது அப்படின்னாங்க. அதுவே வந்து 30 டிகிரி 35 டிகிரி அப்படி அடி. நீங்கள் கைரோவில் வந்து டவுன் சவுத்து சூடான் பார்டர் பக்கத்தெல்லாம் போயிட்டீங்கன்னா இன்னும் சரியான வெயில் அடிக்குது. ஸோ சம்மரில் அவாய்ட் பண்ணுங்கள். வின்டரில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னாங்க, அதாவது டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி. ஸோ அந்த மாதங்களில் வேறு ட்ரை பண்ணுங்கள். நவம்பரே வந்து ஆனால் இந்த வெயில் அடிக்குது. ஸோ வெயில் வந்து ஒரு ப்ராப்ளமுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து எல்லாமே ஓப்பன் ஏர் மியூசியம் தானே, ஆர்கியாலஜிக்கல் சைட்லாம். ஸோ உங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு வந்து இடம் இருக்காது, வெயிலே தான் வந்து சுற்றிட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட நாள் முழுக்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கொடை எடுத்துகிட்டு வாங்க வெயிலில் சுற்றுறதுக்கு. சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க, தண்ணி கேரி பண்ணுவோம் உங்களோட, இல்லைனா வந்து வெயில் உங்களை செஞ்சு விட்டுரும். சம்மரில் வந்துடும் நீங்கள், வெயில் உங்களை செஞ்சு விட்டுரும் உங்களை. கடைசியாக வந்து எனக்கு பிரச்சனையாகப்பட்டது வந்து ஹோட்டல்ஸுங்க. நான் வந்து கைரோவில் தங்கியிருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2500 கிட்ட பே பண்ணுங்க ஹோட்டலுக்கு ஒரு நைட்டுக்கு. ஆனால் அந்த ஹோட்டலே வந்து ஒரு ரன்டவுன் ஹோட்டலுங்க, ஒரு பழைய பில்டிங்கில் இருக்குது, லிஃப்ட் கிடையாது, 4வது ஃப்ளோரில் எனக்கு ரூமு. ஸோ லக்கேஜெலாம் நீங்கள் கையில் தான் தூக்கிட்டு ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கணும். ரூம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. நம்ம ஊரில் 2500 கழிச்சா ஒரு நல்ல டீசெண்டான ஹோட்டல் கிடைக்கும்ல, இங்கே அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. லக்ஸரியில் ஸ்டே பண்ணால் ஒரு நாளைக்கு வந்து 5000 பே பண்ணால் அந்த ஹோட்டலே வந்து 4 ஸ்டார் அப்படின்னாங்க. 4 ஸ்டார் ரேஞ்செலாம் கிடையாது. ஸோ இங்கே ஹோட்டல் வந்து ஒரு பிரச்சனைங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹோட்டல் வேணும்னா 10000 அவ்வளோ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் ஒரு 5000 வந்து நல்ல ஹோட்டலே கிடைக்கும்ல. ஸோ இங்கே ஹோட்டல் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். அதை நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ஹோட்டல் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி லிஃப்ட் இருக்கா, அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ரூம் நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க. நான் ரிசர்ச் பண்ணி தான் புக் பண்ணேன். இருந்தாலுமே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்து பட்டுதுங்க. இதை தவிர்த்து மற்றபடி இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் டேக்கிள் பண்ணிக்கலாங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு நாடு ஈஜிப்டுங்க. வாழ்க்கையில் ஒரு வாட்டி எல்லாருமே வந்து வரணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எவ்ரி பெனி இஸ் வொர்த் இட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் இங்கே வந்து செலவு பண்ணது. ஸோ எல்லாரும் வர வேண்டிய இடங்க. உங்களுக்கு ஈஜிப்ட் பற்றி ஏதாவது தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கொஷின்ஸை சொல்லுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஈஜிப்ட் வந்து எப்படி வரலாம், பிளான் பண்ணலாம் அப்படின்னு. நான் வந்து நானே தான் ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு வந்தேன். எந்த ட்ராவல் ஏஜென்ட்டுக்கும் வந்து போகல. ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து I'll try to answer to the absolute best of my knowledge. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஈஜிப்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்த டெஸ்டினேஷன் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு சூப்பர் டெஸ்டினேஷன் போக போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்தியாவுக்கு பக்கத்திலே இருக்க ஒரு டெஸ்டினேஷன். ஓகேங்க, நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ இருந்து சொல்லிக்கிறேன். அது மாதிரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். பை ஃபார் நவ்.